எக்ஸ் டாட் அப் அண்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங்னு ஒன்று அந்த லிஸ்ட்டில் வந்து இன்னொன்று ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. அப்படி ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் ஒன்னுனா இந்த ஜாவான்ற இடத்துக்கு பதிலாக நெட்வொர்க்கிங் நான் மாற்ற ட்ரை பண்ணுறேங்க. ஓகே, எக்ஸ் ஆஃப் ஒன் வந்து நெட்வொர்க்கிங் மாற்ற ட்ரை பண்ணுறேங்க. ஓகேவா, ரிமூவ் ஆஃப் ஜாவான்னு சொன்ன உடனே அந்த ஜாவான்றது வந்து டெலிட் ஆகிடும். இப்போ .NET பைத்தான் மட்டும் தான் இருக்கு. நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷியம் விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க மீட் பண்றதுல. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு டேட்டாக்கள் இருக்குன்னா அந்த டேட்டா வந்து ஏதோ ஒரு ஃபார்மெட்ல வச்சாதான் நம்மளால வந்து அதை யூஸ் பண்ண முடியுங்க. அந்த ஃபார்மெட் வந்து ஒரு டேபிள்ல கொண்டு போய் வைப்பாங்க. ஒரு டேட்டா செக்ஷன் இந்த கியூல லிஸ்ட்ல நிறைய இருக்குங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுங்க. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து லிஸ்ட்ன்ற ஒரு பேசிக்கான டேட்டா டைப்புங்க. அந்த லிஸ்ட்ன்ற பேசிக்கான டேட்டா டைப்ல வந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஸ்வலா வந்து இது எதுக்கு சார் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல கேள்வி கேட்பீங்க. டேட்டாக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொரு டேட்டா வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்கிட்ட இருக்க டேட்டா வந்து இங்கே போகணும் அப்படின்ற மாதிரி டேட்டா வந்து மாற்றிப்பாங்க. ஓகே, நான் ஏதோ ஒரு ஏடிஎம்ல போயிட்டு எனக்கு இதுதான் என் பணம் வேணும்னு டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணுவேன். அப்படி அந்த டேட்டா வர டேட்டா இருக்குங்களா, அது எல்லாமே வந்து சிதறி போய் இல்லாமல் அது ஒரு ஆர்டர்டாக இருக்கணும். அப்படி ஆர்டர்டாக இருந்துச்சுன்னா தான் வந்து நம்மளால வந்து டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்குங்க. ஓகேவா, அதனால தான் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் வச்சுங்க. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமா இந்த டேட்டாக்கெல்லாம் சரியான ஃபார்மெட்ல இருந்தால் மட்டும்தான் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ஏதாவது முக்கியமான டேட்டா எடுக்கணும். யாரெல்லாம் இப்போ லோன் கட்டல, யாரெல்லாம் இப்போ வந்து பில்லு பெண்டிங்காக இருக்குது, அதை நம்ம ஃபெச் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எஃபெக்டிவாக அந்த டேட்டா இருக்கணுங்க. அந்த டேட்டா ஒழுங்காக நம்ம ஸ்டோர் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த டேட்டாவை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால உருவாக்கப்பட்ட ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. லிஸ்ட்டில் இருக்கிற தன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது மியூட்டபிள். மியூட்டபிள்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாங்க, இதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்க, எல்லாமே பண்ண முடியும். ஸோ மியூட்டபிள்ன்றது டேட்டாக்களை மாற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கும். இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நார்மலான ஒரு எக்ஸிக்யூஷனாக இருக்கும். லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிஸ்ட் ஒரு பிளாக் ஆஃப் டேட்டா இல்லாமல் மல்டிபிள் பிளாக், அட்லீஸ்ட் 2 பிளாக் ஆஃப் டேட்டாலாவது ஸ்ப்ரெட் ஆகி இருக்குங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே நம்ம ஆக்சஸ் பண்ணால் வந்து நம்ம அழகாக வந்து இண்டெக்ஸஸ் மூலமாக நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லிஸ்ட்னா வந்து ஒரு கூட்டமாக டேட்டாக்கள் இருந்தால் அதை குரூப் செய்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சராக உருவாக்குறதா வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி, ஓகே. பைத்தானுடைய லிஸ்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து பாக்ஸ் பிராக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாக்ஸ் பிராக்கெட்ல தான் வந்து டேட்டாக்கள் இருக்குங்க. ஓகேவா, ஸோ என்னுடைய லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறு எலிமெண்ட்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றுமே எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ சரிங்க சார், இந்த எலிமெண்ட் இருக்கு, இதோட இண்டெக்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பைத்தான் லிஸ்ட்டை பற்றி வந்து நான் ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன். இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுத்துருப்பேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணி உங்களுக்கு எந்த விதனாலும் கேட்கலாம் நீங்க. சரி, ஓகே, நம்ம கதைக்கு போகலாம்னு நினைக்கிறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிங்க்குக்கு போங்க, kaashivanu.com/python-training. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருப்பேன், போய் லேர்ன் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. ஸோ நாம இப்போ வந்து பைத்தான் லிஸ்ட் இருக்குங்களா, இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வர இண்டெக்ஸஸ்னா என்ன சார், ஒவ்வொரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுன்னா அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் டினோட் பண்றதா வந்து இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது என்னது 0th இண்டெக்ஸ் இல்லைன்னா 1வது இண்டெக்ஸ்னு சொல்றாங்க. இது 0th இண்டெக்ஸ்னு சொல்றாங்க. அடுத்து இது வந்து 1வது இண்டெக்ஸ்னு சொல்றாங்க. எக்ஸ்ல 1வது யாருப்பா, மில்க். எக்ஸ்ல 2வது யாருப்பா, போர்பான் அப்படின்ற மாதிரி நம்மளால எடுக்க முடியும். இதுதான் வந்து எலிமெண்ட் அண்ட் இண்டெக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க சார், இதுல இருந்து நம்ம டேட்டாவை வந்து எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணுவோன்றதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. பைத்தான் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் கொடுக்க போறேங்க. என்கிட்ட 3 எலிமெண்ட் இருக்கு. லிஸ்ட்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா வந்து டேட்டாக்கள் டூப்ளிகேட்டும் ஆகலாங்க. இது வந்து விபிஎஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்குங்க. ஓகே, விபிஎஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்குங்க. 20ன்றது ஒரு இன்டிஜருங்க. அப்படின்னா லிஸ்ட் என்ன பண்ணுதுன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண விடுதான். பரவாயில்லையே, சூப்பரா இருக்குல்ல. இது பூலியன் டேட்டா டைப்புங்க. இது ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர், பூலியன், அடக்கடவுளே எல்லாத்தையுமே நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது வந்து பெரிய அட்வான்டேஜுங்க, பைத்தான் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. சரிங்களா, ஓகேவா, சரி, ஓகே. ஸோ லிஸ்டுடைய தன்மைகள் என்னன்றதை பத்தி பார்க்கலாங்க. லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இன்டிஜர், ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டு, லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட், கடவுளே, ஸோ எல்லாமே பண்ண முடியும். ஆர்டர், மெயின்டைன் தி ஆர்டர் ஆஃப் டேட்டா இன்சர்ஷன். சார் நான் இந்த இடத்துல சொருகணும், இந்த இடத்துல சொருகனாலும் சொருக முடியும். சேஞ்சபிள், இந்த டேட்டாக்களை நம்ம மாற்ற முடியும். ஹெட்ரோஜெனஸ்ங்க, வெவ்வேறு டேட்டா டைப்பை நம்மளால போட முடியும். டூப்ளிகேட், இந்த 20 இன்னொரு 20 வரலாம். சரிங்களா, ஸோ எல்லாமே இதோடைய ஃபியூச்சர்ஸாக சொல்லப்படுதுங்க. சார் பைத்தான் லிஸ்ட் அப்படின்னா வந்து முதல்ல எப்படி அது ஸ்டோர் பண்ணுறோன்னு பார்க்கலாங்க ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் மூலமா. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பாக்ஸ் ப்ராக்கெட்ல வந்து
டேட்டாக்களை கொடுத்துடலாங்க. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் உடனே உங்களுடைய லிஸ்ட் வந்து இங்கே அழகாக பிரிண்ட் ஆகுதுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் லிஸ்ட்டு ஒர்க் ஆகுங்க. சரி, ஓகே, பைத்தான் கோட் நம்ம ஒன்று பார்க்கலாங்களா? ஸோ எக்ஸ் இஸ் .NET ஜாவா பைத்தான் அப்படின்னு இருக்குங்க. இப்போ இதுதான் லிஸ்ட்டுங்க. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வந்து உங்களுக்கு அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் பார்க்கலாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ கோட் போய் நம்ம பார்க்கலாங்களா? கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்களா? எக்ஸ் இஸ் .NET ஜாவா பைத்தான் இருக்குங்க. இப்போ பிரிண்ட் எக்ஸ் நான் கொடுக்க போகிறேங்க. இப்போ ரன் மாடியூல் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த கோட் உங்கள் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட லிஸ்ட் வேலை செய்யுங்க. ஓகேவா? ஸோ இதில் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அடிஷனல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஓகே, என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்மளுடைய சேனல் காஷிவ் இன்ஃபோடெக்கில் போட்டிருக்கேங்க. ஸோ போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த டவுட்னு கேட்கலாங்க. இது இல்லாமல் வந்து லைக் நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதுதான் என்னுடைய மெயில் ஐடி, என்னுடைய ஃபோன் நம்பர்ஸுங்க. சென்னையில் மதுரவாயில் மட்டும் தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. ஒரு சாக்லேட் எடுத்துவாங்க, ஜாலியாக பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட் ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் அனுப்புங்க. நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்குங்க. சரி, ஓகே, பைத்தானில் வந்து ஒரு லிஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும் சார் அப்படின்னா வந்து இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிலாம் நிறையா இருக்குங்க. இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸுங்க. அப்பன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து அப்பன் அப்படின்னு கொடுத்து நம்ம இன்னொரு டேட்டாவை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த லிஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? எக்ஸ் இஸ் .NET ஜாவா பைத்தான் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேங்க. ஓகேவா? கொடுத்துருக்கேன். x.append of networking ஒன்று தான் அந்த லிஸ்ட்டில் வந்து இன்னொன்று ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. அப்படி ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய இங்கே பாருங்க x.append நீங்கள் வந்துருச்சுங்க. ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுங்க. ஸோ இப்போ நம்ம கோட்குள்ளே போகிறோங்க. ஸோ கோடை நம்ம ரன் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய கோடுங்க. இது கூட நான் அப்பன் பண்ண போகிறேங்க. நெட்வொர்க்கிங்ன்ற ஒன்று அப்பன் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது நெட்வொர்க்கிங்ன்ற ஒரு எலிமெண்ட் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ரன் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு நெட்வொர்க்கிங் ஆட் ஆயிடுச்சுங்க. இதுதான் நம்மளுடைய லிஸ்ட் ஐட்டம், ஆடிங் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து சேஞ்சிங் லிஸ்ட்டுங்க. சார் ஒரு எலிமெண்ட் இருக்குது சார், நான் அதை சேஞ்ச் பண்ண ஆசைப்படுறேன் சார் அப்படின்னா அது எப்படி சார் பண்ணுவீங்கன்னா, இது வந்து 0th இண்டெக்ஸுங்க. ஜாவா இருந்ததை பைத்தான்னு நான் மாற்றுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஜாவா போயிடுச்சுங்க. அந்த லிஸ்ட் வந்து ஜாவா போயிட்டு பைத்தான் நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இண்டெக்ஸை வச்சு நாம் வந்து லிஸ்டோடைய கண்டென்ட்டை மாற்றலாம். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து .NET ஜாவா பைத்தான் இருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துச்சுங்க. x(1)னா இந்த ஜாவான்ற இடத்துக்கு பதிலாக நெட்வொர்க்கிங் நான் மாற்ற ட்ரை பண்ணுறேங்க. ஓகே, x(1) வந்து நெட்வொர்க்கிங் மாற்ற ட்ரை பண்ணுறேங்க. ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுதுங்க. சூப்பராக வந்து .NET நெட்வொர்க்கிங்னு மாறிடுச்சுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான அவுட்புட்டை நம்ம பார்க்கலாங்க இப்போ. ஸோ இந்த மாதிரி தான் கோடு கொடுத்துருக்கோம். இந்த கோடு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேங்க. .NET ஜாவா பைத்தான் இருக்குது. x(1) வந்து நெட்வொர்க்கிங்னு மாற்றிருக்கேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது அந்த ஜாவான்ற இடத்துல நெட்வொர்க்கிங் போய் உட்காந்துக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது 0th எலிமெண்ட், இது 1வது எலிமெண்ட், இது 2வது எலிமெண்ட்டுங்க. ஆட்டோமேட்டிக் 1வது எலிமெண்ட்டை மாற்று அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ இதுதான் வந்து சேஞ்சிங் அண்ட் எலிமெண்ட்டுங்க. சரிங்க சார், லிஸ்ட் வந்து எப்படி சார் ரிமூவ் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். அது எப்படி பண்ணுறது இப்போ பார்க்கலாங்க. ஸோ பைத்தான் சீன் இருக்குது. இதில் சீன்றது எனக்கு வேணாப்பா அப்படின்னா வந்து ரிமூவ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. இந்த ரிமூவ் ஆஃப் சி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் இங்கே ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது மெமரியில் போய் பார்க்கலாங்க. ஸோ மெமரியில் போய் பார்க்கும்போது எப்படி ஒர்க் ஆகும்னா .NET ஜாவா பைத்தான் இருக்குங்க. இப்போ மெமரியில் .NET ஜாவா பைத்தான் இருக்கு. ரிமூவ் ஆஃப் ஜாவான்னு சொன்ன உடனே அந்த ஜாவான்றது வந்து டெலிட் ஆகிடும். இப்போ .NET பைத்தான் மட்டும் தான் இருக்கு. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட கோடு ஒர்க் ஆகுங்க. சரி, ஓகே, இந்த கோடிங் வந்து லைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்களா? ஸோ என்னுடைய கோடிங் இருக்குங்க. என்னோட கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறோங்க. ஓகே, x.remove ஜாவா அப்படின்னு தரங்க. இந்த ஜாவாவை வந்து ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரன் பண்ணும்போது அந்த ஜாவான்ற ஒரு எலிமெண்ட்டை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியுதுங்க. ஸோ இதுதான் லிஸ்ட்டில் நடக்க ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி லைக் என்னுடைய கண்டென்ட்ஸுங்க பைத்தான் லிஸ்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ், நிறைய டெக்னிக்கலான கண்டென்ட் நான் போட்டிருக்கேன். இந்த லிங்க்கில் போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொஷின்ஸ் வேணுமா, இந்த லிங்க்குக்கு போங்க. ஸோ இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா வந்து என்னோட இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் இருக்கும். கடைசியாக போனீங்கன்னா இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கை இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னா வந்து எந்த கோர்சஸ்லாம் எடுத்து படிக்கலாங்க. அண்ட் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் விக்கிடெக்கியன் காஷன் போட்டாங்க. இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க்ஸ் சேனல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த உதவியும் கேளுங்க, நான் பண்ண தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.